வணக்கம். நிர்வாக சிந்தனையாளர்கள் வகுப்புல இன்றைக்கு நாம பார்க்க போறது 5ஆம் தொகுதி. இந்த 5ஆம் தொகுதி பாடத்தினுடைய இறுதி தொகுதியாக கருதப்படுகிறது. இந்த 5ஆம் தொகுதியில நாம பார்க்க போறது 3 சிந்தனையாளர்கள் பத்தி இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்வைட் வால்டோ. ட்வைட் வால்டோ வந்து பொது நிர்வாக அமைப்பாக இருக்கட்டும், இல்ல அரசியல் அறிவியலாக இருக்கட்டும், இரு துறைகளிலேயுமே அவருடைய பங்களிப்பு வந்து இன்றியமையாததா இருந்திருக்கு. பொது நிர்வாக அமைப்புன்னு சொல்லும்போது, பொது நிர்வாகத்துல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவான சில சிந்தனைகள அவரு நமக்காக பகிர்ந்திருக்கிறார். பொது நிர்வாகம் பத்தி வால்டோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு முதல் வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவங்க வந்து அரசியல் மற்றும் நிர்வாகம் 2ற்கும் இடையிலான உறவு முறைகள பத்தி முதல்ல தெளிவுபடுத்துறாங்க. 2க்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது இன்றியமையாதது. இன்றியமையாததுன்னு சொன்னோம்னா, ஒண்ணுலருந்து ஒண்ண வந்து நம்ம பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா, நிர்வாகம் செயல்படணும் அப்படின்னா, அதுல அரசியலினுடைய பங்களிப்பு கண்டிப்பாக வேணும். அரசியல் நிர்வாகம் சிறந்த முறையில் அமையணும் அப்படின்னா, பொது நிர்வாகிகளினுடைய பங்களிப்பு அங்க மிகவுமே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ இங்க முதல்ல அவர் சொல்றது வந்து நிர்வாகத்திற்கும் அரசியலுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. சோ அரசியலும் நிர்வாகமும் இரு வகையான நிர்வாக பணிகள். ஒண்ணு இல்ல அப்படின்னா இன்னொன்னால செயல்பட முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். ஆனா இவர் நினைக்கிறது வந்து அரசியல்ல இருந்து பொது நிர்வாகத்துல இருந்து அரசியல்ல கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும். அதோட செயல்பாடுகள் இல்ல அதனுடைய நடவடிக்கைகளில் அரசியலினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த பொது நிர்வாக அமைப்பில் உள்ளவர்களால் இல்ல பொது நிர்வாகிகளால் முறையான செயல்பாடுகள குடுக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருக்கு. அப்போ இங்க நிர்வாக பணிகள்ல இருந்து அரசியல்ல பிரிக்கிறது தான் அவருடைய மெயின் கான்செப்ட். அப்போ பொது நிர்வாக கொள்கைகள உருவாக்குறதுல இருந்து, கொள்கைகள அமுல்படுத்துறதுல இருந்து எல்லா விஷயமுமே எல்லாத்திற்குமான அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அரசியல்வாதிகள்ட்ட தான் இருக்கு. சோ அப்ப அவங்கள இதுல இருந்து பிரிச்சுட்டு, நம்மளால பொது நிர்வாகத்தினுடைய கொள்கைகளையும், அதனுடைய கொள்கை உருவாக்கத்தையும், அதன் செயல்பாடுகளையும் நம்மளால நடைமுறைப்படுத்த முடியுமா? செயல்படுத்தி காமிக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அரசியல்ல பொது நிர்வாக அமைப்புல இருந்து அவர் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா, அரசியல்ல நமக்கு எப்பவுமே தெரியும், சில தலையீடுகள் அ நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள்ல அரசியல்வாதிகளுடைய அரசியலினுடைய தலையீடு அப்படிங்கிறது சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். அப்போ நம்ம அந்த விஷயத்த உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொது நிர்வாகத்துல பணியாளர்கள் செயல்படுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முதன்மையான நோக்கம் மக்களுக்கு சேவை செய்வதுதான். அதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுல சில இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜஸ்ட் நிர்வாகிகள் தான். அவங்க நமக்கு அவங்களுக்கான அதிகாரங்கள் மட்டுமே அதற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப முழுக்க முழுக்க பொது நிர்வாகத்துல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வந்து அரசியல்வாதிகளை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் தாங்கள் தன்னிச்சையாக செயல்படணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக அவர் சொல்றார். அப்போ அவங்க தன்னிச்சையாக செயல்படும்போது, பணியாளர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு ஒரு பிரிவினை வந்து ஏற்படும். அவங்க பாலிசிஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட குடுத்தாச்சு. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அத நடைமுறைப்படுத்த போகும்போது, அதுல அவங்களுடைய பங்களிப்பு அல்லது அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி செயல்பட்டால் மட்டுமே அது ஒரு சிறப்பான அல்லது ஒரு சிறந்த பொது நிர்வாக அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது டுவால்டோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறார். இப்போ அ அ நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதுல அ பொது நிர்வாக அமைப்புல நம்ம பார்த்தோம் முதல்லயே அ டுவால்டோனுடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே அத்தியாவசியமானது. ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வால்டோ வந்து அ 1948ல 68ல ஒரு கான்ஃபரன்ஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பாக பொது நிர்வாக அமைப்பிற்கு இருக்கு. இப்போ இங்க நிர்வாகம் பத்தி சொல்லும்போது, நிர்வாகத்தினுடைய நிலை பத்தி சொல்லும்போது,
பொது நிர்வாகத்தினுடைய அரசியல் கோட்பாட்டின் ஆய்வு அப்படின்னு ஒரு புத்தகத்த 1948ஆம் ஆண்டு அவங்க எழுதுறாங்க. அதுல பொது நிர்வாக அமைப்பிற்குன்னு சில அத்தியாவசியமான இயல்புகள் இருக்கணும் அப்படின்றத அவங்க மையப்படுத்துறாங்க. அது என்ன? முதல் ஒண்ணு, நிர்வாகத்துல இருந்து அரசியல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரொம்ப 2த்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம, செயல்பாடுகள்ல எந்த விதமான தொடர்பும் இல்லாம, பொது நிர்வாக அமைப்புல இருந்து அரசியல பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா, அப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும். பொது நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து அரசியலினுடைய பங்களிப்பு இல்லாமல், அவங்களுடைய தலையீடுகள் இல்லாம, கான்ட்ரிபியூஷன் இல்லாம அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. 2வது அதிகாரம். நம்ம பொது நிர்வாகம்னு சொல்லும்போது பியூரோக்ராட்ஸ் பத்தி படிப்போம். அப்ப பொது நிர்வாகத்துல அதிகார வர்க்கத்தினர் அவங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ இங்க அதிகாரம் மற்றும் ஜனநாயகம், டெமோக்ரசி, மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம். இது 2ம் அதனுடைய செயல்பாடுகளில் ஒண்ணா இணைந்து செயல்படக்கூடிய விஷயம். ஏன்னா, அதிகார வர்க்கம், அதிகாரத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்ப செயல்படுத்துவதற்கான அதிகாரம் படைத்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க. டெமோக்ரஸின்னு சொல்லும்போது, அவங்க யாருக்காக இந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்காக தான். ஸோ மக்களாட்சி முறையில இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வழிநடத்தப்படுது. அப்ப இது 2ம் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான், செயல்படும்போது மட்டும் தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்லது மக்களினுடைய தேவைகளை முழுமையாக அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஸோ மத்த பொது நிர்வாகங்கள் மாரி, மத்த தொழில் நிறுவனங்கள் மாதிரி பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு அ வர்த்தகம் சார்ந்த நிறுவனம் கிடையாது. அதனால தொழில் அப்படிங்கிறது ஜனநாயக கொள்கைகள கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பிரைவேட் மேனேஜ்மென்ட்ல அவங்க என்னெல்லாம் நிர்வாக கொள்கைகள் கடைபிடிக்கிறாங்களோ, ஆனா அவங்களுடைய மோட்டிவ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, லாபம் ஈற்றதாக இருக்கும். ஆனா இங்கே பொது நிர்வாகத்துல நிர்வாகிகளினுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்றதாக இருக்கும். அதனால இத வந்து இதுல பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தான் அவங்களுடைய முதன்மையான கொள்கையாக அல்லது முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது திறமை. திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களுக்கு உண்டான தனிச்சிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ இந்த திறமை அப்படின்னு சொல்லும்போது, சரியான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ, என்ன வெளிப்பாடு நமக்கு வேணுமோ, அத சரியான செயல்முறை குடுத்து, அதற்கு உண்டான ஸ்பேஸ், அதற்கு உண்டான வழிவகை அவங்களுக்கு செஞ்சு குடுக்கும்போது மட்டும் தான், அவங்களுடைய உண்மையான திறன் வந்து வெளிப்படும். ஸோ அவங்களுடைய உண்மையான திறமை வெளிப்படணும் அப்படின்னா, அவங்களுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல வழங்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது முக்கியமானது அரசமைப்பு சட்டம். இப்போ நம்ம அதிகார வர்க்கத்தினர், அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய அ அதிகாரங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட செயல்பாடுகளாகத்தான் அனைவரினுடைய செயல்பாடும் இருக்கு. அப்போ அவங்க அந்த அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தும்போது, அது மக்களினுடைய தேவைகளை நிலைநிறுத்துவதற்கும், அரசு ஊழியர்கள் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக அல்லது அரசியல் அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து கவனமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிர்வாகம், அரசியல் இது 2த்திற்குமான ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கு? அரசியலும் நிர்வாகமும் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு நடைமுறையில அத பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால அத வந்து ஒரு எதார்த்தமான நம்மளோட அன்றாட வாழ்வியல்ல கலந்த ஒரு எதார்த்தமான விஷயமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்க பிரிவினை அப்படிங்கிறது டிவிஷன் ஆஃப் ஒர்க்
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 14 அம்ச கோட்பாடுகள்ல சொல்றோம். டிவிஷன் ஆஃப் ஒர்க். யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது பணியாளர்களுக்கு மத்தியில் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படும்போது, அவங்களுக்குள்ள எந்தவித குழப்பமும் இல்லாம அவங்க தங்களுடைய பணிய செய்வாங்க அப்படின்றது சொல்றோம். அப்ப இங்க பிரிவினை அப்படிங்கிறது ஒரு வேலையை யாரு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறை அவங்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்போ இத அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்க 2ஆ பிரிக்கிறாரு. ஒண்ணு வந்து கான்ஸ்டிடியூஷன் ரூல்ஸுக்கு உட்பட்டு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கான வேலையை ஒதுக்கீடு செய்றது. இன்னொன்னு நிர்வாகம் அல்லது அதில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், அதிகார வர்க்கத்தினர்ன்னு சொல்லுவோம். பியூரோக்ராட்ஸ் தான் அதிகார வர்க்கத்தினர்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு உண்டான சமநிலையை ஏற்படுத்தி குடுக்கிறது. சமநிலை அப்படின்னு சொல்லும்போது, அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களினுடைய கருத்துக்களை தன்னுடைய மேலாளருக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ பதிவு செய்றாங்க அப்படின்னா, அதன் மூலமாக அது நிறுவனத்தினுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றம் தருமா? தரக்கூடிய வகையில் அவங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னா, அது சமநிலையிலான அதிகாரமாக கருதப்படுது. இப்போ இது வந்து மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்றாங்க. பன்முகத்தன்மையான நிலைப்பாடு. எது? பொது நிர்வாகம், அரசியலும். ஏன் அப்படி பன்முகத்தன்மையிலான வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப பொது நிர்வாகமும், அரசியலும் பத்தி படிக்கிறோம்னா, அது வந்து அந்த 2 கான்செப்ட்ட மட்டும் பத்தி பேசுறது கிடையாது. இதுல சமூகம் பத்தி படிக்கிறோம், பொருளாதாரம் பற்றி படிக்கிறோம், வரலாறு பற்றி படிக்கிறோம், மேலாண்மை பற்றி படிக்கிறோம். சோ எல்லா மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அல்லது சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்கள பத்தியும் நம்ம பார்க்கிறதுனால, இது பன்முகத்தன்மை கொண்ட நிலைப்பாடாக இருக்கு. அப்போ இதுல அ நிர்வாகிகள் அவங்களுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும்போது, அதுல உள்ள அ டிரான்சாக்ஷன்ஸ் அதுல உள்ள பரிவர்த்தனை, அதுல உள்ள பிரிவினை வந்து என்ன மாதிரியான உணர்வ அவங்களுக்கு உண்டு பண்ணும்? அப்படிங்கிறது இங்க வால்டோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அப்ப அரசியலமைப்புல அதிகார பிரிவில் இருந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, இங்க முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது அ யாராலயும் வந்து பிரிக்க முடியாத விஷயம். நம்ம ஏற்கனவே முடிவெடுத்தல் பத்தி பார்க்கும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மேலாளர் தேவை அப்படின்றது சொல்றோம். அப்போ இங்க பன்முகத்தன்மை இருக்கு அப்படின்னா, வெவ்வேறு துறை சார்ந்த அனுபவ அறிவு கொண்ட ஒரு மேலாளரால் அல்லது ஒரு உயர் அதிகாரியால் மட்டுமே சரியான முடிவை சரியான நேரத்துல எடுக்க முடியும். ஏன்னா, ஒரு துறை சார்ந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அப்ப அது இன்னொரு துறையை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமையுமா? அப்படின்னும் நம்ம யோசிக்கணும். அப்ப அதுக்கு பன்முகத்தன்மை கொண்ட துறைகள் பற்றின அறிவு கொண்ட ஒரு நபர் அங்க முடிவெடுக்கக்கூடிய நிலையில அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த கான்செப்ட் வால்டோவோட கான்செப்ட் நம்ம பார்க்கிறது புதிய பொது நிர்வாகம். ஓகே. புதிய பொது நிர்வாகம். நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பொது நிர்வாக அமைப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இது 1968ல வால்டோவோட தலைமையில ஒரு மினோபிரெக், இந்த முதல் மினோபிரெக் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு இவரு நடத்துறாரு. அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கலந்துகிட்டவங்க மாணவர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுனர்கள், நிர்வாகிகள் இவங்க எல்லாம் இதுல கலந்துக்கிட்டாங்க. சோ இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பின்பற்றக்கூடிய பொது நிர்வாக கொள்கைகளில் இருந்து ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாமே வந்து அ பழசா இருக்கு அப்படிங்கிறத விட, அ அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் நம்ம முன்னேற்றத்த கொண்டு வரணும். புது புது விஷயங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வால்டோவோட கான்செப்ட். சோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பொது நிர்வாகத்துல நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு கான்செப்ட் கவர்ன்மெண்ட் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் அப்படின்னா, அவங்களுக்கு அப்டேஷன் இருக்காது. ஒவ்வொரு நாளும் தகவல்களை அ புதுப்பிச்சுக்கணும். நம்ம அப்டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு. ஆனா, இது வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிடையாது. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு உண்டான பணியினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப இவர் என்ன கொண்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா,
பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பின்பற்றக்கூடிய அல்லது கடைபிடிக்கக்கூடிய யுக்திகளை நாம ஏன் பொது நிர்வாகத்துல கடைபிடிக்க கூடாது? அப்ப பொது நிர்வாக அமைப்புல நீங்க புது புது விஷயங்கள கிரியேட்டிவா, இன்னோவேட்டிவா அ உள்ள கொண்டு வரும்போது, பொது நிர்வாகத்தினுடைய செயல்பாடும், அதனுடைய நிலையும் இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். அப்ப பொது நிர்வாகத்தினுடைய தோற்றம் அப்படின்போது பொது நிர்வாகத்துல வெளிப்புற தோற்றம், அ அது உள்ள இருக்கக்கூடிய உள் சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப வெளியில இருந்து நமக்கு பார்க்கும்போது, பொது நிர்வாகம் அப்படின்னா, ஓகே இது இப்படிதான் இருக்கும். கவர்ன்மெண்ட் செக்டார்ஸ்னா, அங்க எந்த வேலையும் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு. சோ இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா, புது புது யுக்திகளையும், புது புது விஷயங்களையும் நம்ம கத்துக்கிட்டு அத செயல்படுத்தணும். கத்துக்கிறத விட, நிர்வாக அமைப்புல அத செயல்படுத்துறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அப்படி பண்ணும்போது, அங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ், அங்க இருக்கக்கூடிய ஆ ஏற்றத்தாழ்வு, வேற்றுமை இது எல்லாம் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப புதிய பொது நிர்வாகமானது எப்படி இருக்கும்? பொது அமைப்புகள், அரசியல் அமைப்பு இது 2ம் போதுமான அளவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதற்கு, அதாவது ரெப்ரசன்ட் பண்ணணும். இது பொது நிர்வாகமும் சரி, நம்ம இந்திய அரசியல் அமைப்பும் சரி. ஏன் இத வந்து முன்னிலைப்படுத்தணும், இல்ல பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் முன்னிலைப்படுத்தணும். அதாவது நிர்வாகிகள் தன்னுடைய நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தணும் அப்படின்னா, அதுல என்ன இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க முன்னிலைப்படுத்தும்போது, அந்த நிர்வாகத்தில் உள்ள நடவடிக்கைகள், அதனுடைய விளைவு நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்டின்னா, அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிடைக்கும்ல. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இம்பாக்ட் கிடைக்கும்ல. அந்த வெளிப்பாடு அந்த விளைவினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்டின்னா, பொது நிர்வாகத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும். எந்த விதத்திலயும் பொது நிர்வாக அமைப்பு வந்து தனியார் நிர்வாக அமைப்பிற்கு ஆ அ குறைவானது இல்ல. எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு ஈக்குவலா நாமளும் இருக்கோம். நம்மளாலயும் அப்டேட் பண்ணிக்க முடியும். புதுசு புதுசா யோசிக்க முடியும். கிரியேட்டிவிட்டிய கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறார். அதுபோக ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு இடையிலேயும் அவங்களுக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய உறவுகள் மற்றும் நடத்தை ஓகே. நம்ம ஏற்கனவே இன்டர் ரிலேஷன்ஷிப் பத்தி நெறையவே பார்த்துருக்கோம். சோ அப்போ ஒரு நிர்வாக அமைப்புல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மத்தியில உறவு முறை, அதாவது நட்பு ரீதியிலான உறவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களுக்கு உண்டான தேவைகள், தங்களினுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் போதுதான், அவங்களுக்கு என்ன விஷயம் வேணும், எது வேண்டாம். மக்களுக்கு என்ன கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுன்னு ஒரு தெளிவான தன்மை, ஒரு தெளிவான நிலை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது போக பொது நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு 6 முக்கியமான கருத்துக்களின் அடிப்படையில 6 முக்கியமான இயல்புகளின் அடிப்படையில் வந்து அவர் வேறுபடுத்துறார். என்னது அது? முதல் ஒன்று, பகுத்தறிவு கோட்பாடுகள். பகுத்தறிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஓகே. அதுல என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அவங்க அத மிகைப்படுத்தி சொல்றாங்களா? அதுல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். சோ பொது நிர்வாக அமைப்புல நீங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம், ஒரு விஷயத்த கையாள்றோம் அப்படின்னா, அது நாம தனி மனிதனாக கையாளக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு ஒரு மக்களாட்சியில் உள்ள ஒரு ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிபலிப்பா தான் அந்த இடத்துல நம்ம பணிபுரியிறோம். அப்போ அவங்களுக்கு அது எந்த விதத்திலயும் பாதிப்பை ஏற்படுத்துமா? அல்லது நிர்வாகத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகளை ஏற்படுத்துமா? அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். 2வது நிறுவன அமைப்பு மற்றும் வடிவமைப்பு கோட்பாடுகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒரு நிறுவனம் உருவாக்கும்போது அதனுடைய அமைப்பு அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்.
ஏன்னா, ஒரு நிறுவனம் தொடங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அதுல ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்தா மட்டும் தான், அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் தடையில்லாமல் செயல்பட முடியும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு தடங்கல் ஏற்பட்டுருச்சு, ஒரு தடை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அதுல இருந்து ரெக்டிஃபை பண்ணி, அத சரி பண்ணி நம்ம வெளிய வர்றதுக்குள்ள, மற்ற எல்லா துறைகளிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுரும். அப்ப அந்த நிலையை சரி பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக இருக்கும். 3வது மேலாண்மை மற்றும் தலைமையின் கோட்பாடு. லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மென்ட். இப்ப மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது, அ ஒரு மேலாளர் தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை எப்படி வழி நடத்துறாங்க? அவங்களுக்கான நல்ல விஷயங்கள சொல்லி தராங்க. இல்ல அவங்களுக்கான பவர்ஸ், அத்தாரிட்டிய வந்து பிரிச்சு குடுக்குறாங்க. அவங்களுக்கான பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுது. யார் யார் என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பணியின் தன்மை வந்து பகிர்ந்தளிக்கப்படுறது. இது எல்லாம் இந்த நிலையில தான் நடக்குது. அப்ப அந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்லும்போது லீடர்ஷிப் குவாலிட்டீஸ் வந்து ஒரு மேலாளருக்கு அல்லது ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஆ தனி அ தனிச்சிறப்பாளர், பொது சிறப்பாளர்ன்னு சொல்லுவோம். ஸ்பெஷலைஸ்டு, ஜெனரலைஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மேலாளர் வந்து பல்வேறு துறைகளில் கைதேர்ந்தவராக இருக்கணும். பல்வேறு துறைகளினுடைய அ அறிவை பெற்றவராக இருக்கணும். அவர் வந்து எல்லா துறைகள பத்தியும் அனுபவ அறிவும், கல்வி அறிவும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தலைமைக்கு தேவையான முக்கிய பண்பாக சொல்லப்படுது. அறிவாற்றல், அடுத்தது வந்து அறிவாற்றல். நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தான், எனக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி தோணுது, ஒரு ஐடியா தோணுது அப்டின்னா, அந்த ஐடியாவ நான் மத்தவங்க கிட்ட சொல்லும்போது தான், அது வந்து சரியானதா இருக்குமா? இல்ல இதுல வந்து இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வருமா? அப்டிங்கிறத பத்தி நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லாம இருந்தோம் அப்டின்னா, அதனுடைய உண்மை தன்மை வந்து வெளில வராது. அப்ப அதனுடைய உண்மை தன்மையை நாம் அறியணும் அப்படின்னா, அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மத்தவங்களோட, அதாவது நம்ம குழுவில் உள்ள பணியாளர்களோடு அல்லது சக நண்பர்களோடு நாம பகிர்ந்துக்கணும். பகிர்ந்து கொள்ளும்போது தான், நாம யோசிச்ச விஷயம், இல்ல நாம கண்டுபிடிச்ச விஷயம், நம்மளோட ஆய்வில் மேற்கொள்ளப்பட்ட விஷயம், அதுல ஏதாவது ஒரு அ சேஞ்சஸ் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா, அத நம்மளால சரிப்படுத்திக்கிற முடியும். முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நிர்வாக அமைப்பில் கையாளக்கூடிய முறைகள் தான். ஆ திட்டமிடல்ல இருந்து ஒருங்கிணைக்கிறது, ஆர்கனைஸ் பண்றது, பணியாளர்களை பணி நியமனம் பண்றது, அவங்களுக்கு பயிற்சி குடுக்குறது, இது எல்லாமே முறைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளாக ஒரு நிறுவன அமைப்பில் செயல்படுத்தும்போது, அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் வந்து சிறப்பானதாக இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய வேல்யூஸ் பணியாளர்களினுடைய வேல்யூஸ்க்கு அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குது. ஏன்னா நம்ம டிசிப்ளின், மொரைல் இத பத்திலாம் பார்க்குறோம். அப்போ பணியாளர்களுக்கு ஒழுக்கம், அவங்களுடைய வாழ்வியல் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்கு. அது இல்லாம ஒரு பணியாளர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மத்தியில் சரியான ஒழுக்கமின்மையும், முறையான மதிப்பும் அவங்களுக்கு இல்ல அப்டின்னா, அந்த நிறுவனத்தினுடைய சூழ்நிலையே வந்து மாறிரும். பீஸ்ஃபுல்லான என்விரான்மென்ட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் தான் அதிகரிக்குமே தவிர, அவங்களுடைய செயல்பாடுகளில் அவங்களுடைய முழு கவனம் செலுத்தி அவங்களால செயல்படுத்த முடியாது. அப்படின்னு சொல்லி இந்த 6 வகையான அடிப்படையான விஷயங்கள வந்து டுவால்டோ வந்து சொல்றாரு. ஸோ, இப்போ வால்டோனியுடைய 2 விஷயம். அவர் வந்து அ பொது நிர்வாகமும், அரசியலும் எப்படி இருக்கு? அதற்கு இடையிலான உறவுமுறை, அதனுடைய தன்மை பத்தி சொல்றாங்க. முக்கியமா புதிய பொது நிர்வாக கொள்கைகள், நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய கொள்கைகள் பத்தி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப இது 2வது சிந்தனையாளர் பீட்டர் ட்ரக்கர். பீட்டர் ட்ரக்கர் வந்து மேலாண்மை கோட்பாடுகள் வந்து அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு. இப்ப மேலாண்மை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இதுவரைக்கும் நெறையவே பார்த்திருக்கோம். நிர்வாகம், மேனேஜ்மென்ட், மேலாண்மை அப்படின்லாம் சொல்லும்போது, ஒரு மேலாளர் சிறப்பான முறையில் செயல்படுறாங்க அப்படின்னா, அது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னா, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் சரியான வழிகாட்டுதலின் கீழ் செயல்படணும். அப்ப அந்த சரியான வழிகாட்டுதல் யார் அங்க தருவாங்க? ஒரு சிறந்த மேலாளரால மட்டும் தான் அத தர முடியும்.
ஏன்னா, அந்த மேலாளர் அப்படின்னு சொல்லும்போது, கொள்கை நோக்கத்த மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு செயல்படாமல், பணியாளர்களினுடைய நிலையையும் கருத்தில் கொண்டு செயல்படும்போது, அந்த நிறுவனத்தினுடைய உறவு முறை, அந்த நிறுவனத்தினுடைய கொள்கையின் நோக்கத்தை எளிதாக அவங்களால அடைய முடியும். ஏன்னா, நம்ம பணியாளர்களுக்கு எப்போ முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அப்போ அது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு அவங்க ரொம்பவே பாடுபடுவாங்க. அவங்களுடைய முழு பங்களிப்பையும் நமக்காக, அதாவது நிறுவனத்திற்காக அவங்களுடைய முழு பங்களிப்பையும் நமக்கு தருவாங்க. அப்படிங்கிறது ட்ரக்கரோட நம்பிக்கை. இப்ப அவரு வந்து நவீன மேலாண்மை பத்தி சொல்றாங்க. மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன், மாடர்ன் மேனேஜ்மென்ட் பத்தி சொல்றாங்க. நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது, அந்த நிர்வாகத்தினுடைய நோக்கை அல்லது இலக்கை அடைவதற்காக மட்டும் செயல்படுறது கிடையாது. இவரோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு நிர்வாகம் செயல்படுது அப்படின்னா, அதனுடைய நோக்கம் ஒரு பக்கம் இருக்கும். அதுல பணிபுரியக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் பணியாளர்களினுடைய இலக்கு, நோக்கம் தனியா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த சமூக பொறுப்புணர்வோடு ஒரு நிறுவனம் செயல்படுது அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தை மட்டும் அவங்க உயர்த்துறதுல கவனம் செலுத்தாம, அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய வாழ்வியல் முறைகளை முன்னேற்றதோட அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய சமூக அமைப்பை அந்த நிறுவனம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி உள்ள சமூகத்தையும் முன்னேற்றுவதில அந்த நிறுவனத்தினுடைய கவனம் போகும். அப்போ அந்த நிறுவனமும் வளர்ச்சியடையும். அதை சார்ந்த பணியாளர்களும் முன்னேறுவாங்க. அந்த நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்பும் முன்னேறும். அப்போ ஓவராலா எல்லாரோட டெவலப்மென்ட்டும், எல்லாரோட வளர்ச்சியும் வந்து எத நம்பி இருக்கு அப்டின்னா, அந்த ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை நம்பி இருக்கு. சோ அப்ப நவீன மேலாண்மை அப்படின்னு சொல்லி ட்ரக்கர் வந்து அவருடைய சிந்தனை, அவருடைய கருத்துக்கள நம்மகிட்ட பதிவு செய்றாங்க. சோ சமூகத்தினுடைய அமைப்பு அல்லது அதனுடைய செயல்பாடு இது 2ம் நான் சொன்ன மாரி ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, அதுல பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம். இது 3ம் ஒண்ணா சேர்ந்து செயல்படும்போது, அந்த சமூக அமைப்பினுடைய வளர்ச்சியில நம்மளால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அப்போ ஆ பொது நிர்வாகம் அப்படிங்கிறது, அ வணிக நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய நிறுவனம் அல்ல. நம்ம பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சொல்றோம். அது வந்து புராஃபிட் ஓரியன்டடா லாபம் ஈட்டுறது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும். ஆனா பொது நிர்வாகத்தினுடைய நோக்கம் வந்து லாபம் ஈட்டுறது கிடையாது. மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்றது அல்லது மக்களுக்கு சேவை செய்றது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இங்க இது வந்து வணிக நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட நவீன மேலாண்மை கிடையாது. ஆனா ஏன் அத நம்ம நவீன மேலாண்மை அப்படின்னு சொல்றோம்னா, அது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் அதனுடைய அ சிந்தனைகள், அதனுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்போ நீங்க அ தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு மட்டும் புது யுக்திகள் தேவை அப்படிங்கிறது கிடையாது. சேவை செய்யக்கூடிய அல்லது மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொது நிறுவனங்களுக்கும் நவீன மேலாண்மையினுடைய யுக்திகள் வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். அப்போ ஒரு மனுஷன் வணிகத்த மட்டும் தான் சார்ந்து செயல்படுறானா? லாபம் ஈட்டுறது, இல்ல உற்பத்திய அதிகரிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, இதுதான் அவங்களுடைய முதன்மை நோக்கமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ ஒரு மனிதன் அந்த நிறுவனத்த இயக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அவங்களுடைய கான்செப்ட் வந்து சமூக பொறுப்புணர்வு. ஓகே. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு வேணும். இந்த லாபம் ஈட்டுறது, புராஃபிட் ஓரியன்டட் அப்படிங்கிறது 2வது விஷயம் தான். ஓகே. ஸோ, அப்ப நம்ம சமூக அமைப்புல, அந்த நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக அமைப்புல மக்கள் கிட்ட அந்த நிறுவனத்தை பற்றின ஒரு நம்பிக்கை உணர்வு வந்துருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாரும் அந்த நிறுவனத்த நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அதுல வேலை செய்யலாம். அதனோட ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்ணலாம். வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணும்போது, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாராலயும் ஸ்டாப் பண்ணக்கூடிய, நிப்பாட்டக்கூடிய நிலையில அவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ இந்த மேலாண்மை கோட்பாடு எப் என்னெல்லாம் சொல்றாங்க? புதிய மேலாண்மை
விஷயத்துல அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய கொள்கைகளுக்கு அவர் என்னலாம் வழிமுறைகள் காட்டுறாரு அப்படிங்கிறது. முதல் ஒண்ணு பரவலாக்கம். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பணியாளர்கள் பணிபுரியக்கூடிய பணியிடத்துல அவங்க வந்து ஒரு நிர்வாகம் வந்து தன்னுடைய இலக்கை மட்டும் கவனம் செலுத்தாமல், அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களினுடைய மதிப்பிற்கும், எண்ணத்திற்கும், அவர்களினுடைய தேவைகளுக்கும் அவங்க வந்து அ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். முக்கியத்துவம் குடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஒரு நிறுவனம் பணியாளர்களை மையப்படுத்தப்பட்ட நிறுவனமாக செயல்படும்போது, அந்த நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் அவர்களினுடைய செயல்பாட அதிகரிப்பாங்க. அதன் மூலமா அதனுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் அதிகரிச்சது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நிறுவனத்தினுடைய லாப பகிர்வு அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து நிறுவனம் பணியாளர்களினுடைய விருப்பத்திற்கு இல்ல அவர்களினுடைய மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கோட்பாடு. 2வது அறிவு வேல். இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா அந்த துறை சார்ந்த, இல்ல நாம செய்யக்கூடிய பணியினுடைய தன்மை வந்து தெரிஞ்சிருக்கணும். அத பத்தின அறிவு வந்து நமக்கு இருக்கணும். எந்த ஒரு நாலேட்ஜுமே இல்லாம, டெக்னிக்கல் நாலேட்ஜுமே இல்லாம நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நிறுவனம் சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லும்போது. அப்போ ஒரு நிறுவனத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல புதுசா ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்றோம். புதுசா ஒரு விஷயத்த நம்ம உருவாக்க போறோம். அதுல கிரியேட்டிவிட்டிய கொண்டு வர போறோம். நம்மளுடைய சிந்தனைகள வந்து அதுல செலுத்த போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம வந்து பல தடவ யோசிச்சு அத செயல்படுத்தினா, என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும்? என்னெல்லாம் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும்? அப்படிங்கிறத முறையான ஆய்வு மேற்கொண்டு, அதன் அடிப்படையில் அவங்களுடைய ஐடியாஸ், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்களை அவங்க நிர்வாகத்திற்கு வழங்கணும் அப்படின்னு சொல்றார். 3வது குறிக்கோள்கள் மூலம் மேலாண்மை. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஒரு மேலாண்மைக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு நோக்கம், குறிக்கோள் அப்படிங்கிறது இல்லாம எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும், எந்த ஒரு நிறுவனமும் செயல்படாது. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை நிறுவனம் அடையணும் அப்படின்னா, அவங்களுடைய எய்ம் என்ன? அவங்களுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தில் எல்லா நிலைகளிலும் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா, அவங்களோட டார்கெட் என்ன? அவங்களுடைய டாஸ்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா தான், அதை நோக்கி, அதை அடைவதற்காக எல்லா பணியாளர்களும், எல்லா நிலையில் உள்ள பணியாளர்களும் ஒன்றிணைந்து அதற்காக உழைப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து அந்த விஷயம் என்ன? நிறுவனத்தினுடைய இலக்கு, அதனுடைய நோக்கம் என்ன? அத நம்ம எப்படி போய் ரீச் பண்ண போறோம்? டார்கெட்ட எப்படி அச்சீவ் பண்ண போறோம்? அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருக்கணும். அப்போ ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்றதற்கு, அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ ஷேர் பண்றதுக்கு நிறுவனம் வந்து வாய்ப்பு குடுக்கணும். ஏன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வேற வேற மாதிரியான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அப்ப பல்வேறு வகையான சிந்தனைகளும், எண்ணங்களும் ஒரே இடத்துல ஒன்றிணையும்போது, அதுல இருந்து நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ, அந்த கொள்கைய நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி அ எ எ கிடைக்கிற ஐடியாஸ்ல எல்லாத்துலயும் இருந்து பெஸ்ட்ட நம்ம சூஸ் பண்ணும்போது, அது கண்டிப்பா நிறுவனத்தினுடைய நோக்கத்தை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இப்போ இந்த குறிக்கோள்கள் நீங்க அடையணும் அப்படின்னா, அத அடைய அத குறிக்கோள்களை அடிப்படையா வச்சு, நிர்வாகம் அப்படிங்கிறது 5 படிகளை கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு. முதல் ஒன்று, இலக்குகளை மதிப்பாய்வு செய்தல். இலக்கு அப்படின்னா, அகைன் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய எய்ம். ஸோ அது வந்து அததான் நம்ம மெயின் டாஸ்க்கா வச்சுக்கணும். நம்மளுடைய இலக்கை அடைவது தான் அ அந்த நிறுவனத்தினுடைய முதன்மையான குறிக்கோளாக இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு எய்ம் வேணும். இலக்கை அமைக்கணும். நம்ம டார்கெட் என்ன? நம்மளோட ரீச் என்ன? அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு, அத நடைமுறைப்படுத்துறதுக்கு, இல்ல அத அடையறதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்ட அடையறதுக்கு நம்ம என்னெல்லாம் செயல்படணும்? நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம உழைக்கும்போது, அத கண்காணிக்கணும். ஏன்னா நம்ம வேலைய குடுத்துட்டோம். அதுக்கான அதிகாரத்த குடுத்துட்டோம். அத எப்படி செய்யணும்ன்றத சொல்லிட்டோம். பட்
அவங்க செய்யற விஷயம் சரியா இருக்கா அப்படிங்கிறது, அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக அவங்களுடைய செயல்பாடுகள் முறையானதாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதும், கண்காணிக்கிறதும் அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களில் முக்கியமான ஒரு விஷயமாக செயல்படுது. அடுத்தது செயல்திறன் மதிப்பீடு. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வேல்யூ பண்றோம். இவாலுவேட் பண்றோம். அவங்கள மதிப்பீடு செய்றோம். ஏன் மதிப்பீடு செய்றோம் அப்டின்னா, அவங்களுடைய செயல்திறன் முன்னாடி இருந்த நிலைக்கு இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? இல்ல இன்னும் பின்னோக்கி சென்றிருக்காங்களா? ஏன் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சு, அதற்கான அந்த அத் அந்த மாற்றத்தை சரி செய்வதற்கான தீர்வை இந்த நிர்வாக அமைப்பு அவங்களுக்கு குடுக்கணும். அப்படி குடுத்தா மட்டும் தான் அவங்களுடைய முழு பங்களிப்பையும் நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்காக குடுப்பாங்க. அண்ட் கடைசியா பணியாளர்களுக்கு வெகுமதி. நம்ம வந்து சொல்லுவோம். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு மோட்டிவேஷன் குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து ஊக்குவிப்பு வந்து பண மதிப்பிலான ஊக்குவிப்பாக இருக்கலாம், அல்லது பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டம் போட்டு அவங்கள வந்து பாராட்டி பேசக்கூடியதாக இருக்கலாம். ஸோ அந்த ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் முறையான அங்கீகாரம் அளித்து வழங்கப்படும்போது மட்டுமே, அவங்க வந்து தங்களுடைய முழு பங்களிப்பையும் தருவாங்க. ஸோ அப்ப அ ஊக்குவிப்பு அப்படிங்கிறது நிறுவனத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இப்போ இதுல ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு டெர்ம் வந்து கொண்டு வராங்க. ஸ்மார்ட் அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது இந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் எஸ், எம், ஏ, ஆர், டி ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்தனியான விளக்கங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. எஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட. குறிப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனம் தனக்கென ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை வச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கை தீர்மானித்திருக்கணும் அப்படிங்கிறது. எம் அப்படின்னு சொன்னோம்னா மெஷரபிள். அளவிடக்கூடியது. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. கண்ணுக்கு தெரியாத விஷயத்த வந்து நம்ம அடையணும்னு சொல்லி எய்ம் பண்ண மாட்டோம். அப்ப நம்மளுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட இலக்கை எப்படி அடைவது? அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும், அதை அளவிடக்கூடியதாகவும் இருக்கணும். இது இது இவ்வளோதான். இதுக்கு வந்து மேன் பவரோ, மனியோ, டைமோ இது எல்லாமே வந்து நம்மளால இவ்ளோ நேரம் தான், இவ்ளோ மனிதர்களினுடைய உழைப்பு, இவ்ளோ பணம் தான் நம்மளால செலவிட முடியும். இவ்ளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல மதிப்பிடக்கூடிய வகையில இருக்கணும். அதுதான் அளவிடக்கூடியது. 3வது அச்சீவபிள். நம்ம இலக்கு நிர்ணயம் பண்றோம்னா, யாராலயும் ரீச் பண்ண முடியாத டார்கெட்ட நான் ரீச் பண்றேன்னு சொல்லி ஒரு இலக்கை தீர்மானிச்சோம் அப்டின்னா, அந்த இலக்கு யாராலயும் அடைய முடியாதுன்னு சொல்லும்போது, அப்ப நம்மளாலயும் அடைய முடியாதுன்னு தானே அர்த்தம். அது எல்லா விஷயங்களிலேயும் இல்ல. இப்போ எல் ஒ அத் நடைமுறையில் சாத்தியப்படாத ஒரு விஷயத்த நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க நெறைய இடர்பாடுகள் வரும். நெறைய கேள்விகள் வரும். அப்போ யாராலயும் அடைய முடியாத விஷயமாக இல்லாம, அட்லீஸ்ட் என்னுடைய தனித்தன்மைக்கு, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியால், என்னுடைய நிறுவனத்தினுடைய பணியாளர்களால் அந்த இலக்கை அடையக்கூடிய வகையில, அந்த இலக்கு நிர்ணயித்தல் அப்படிங்கிறது இருக்கணும். 4வது ரிலவன்ட் தொடர்பு படுத்துறது. நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம் அப்டின்னா, தகவல் தொடர்பு குடுக்குறோம் அப்டின்னா, என்ன விஷயம் நடக்குது அப்டிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியப்படுத்திக்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். அப்ப தொடர்புடையது அப்டின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனத்தினுடைய பல்வேறு துறைகளின் நடவடிக்கைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான். அது எல்லாமே தன்னிச்சையாக செயல்பட்டு அவங்களால ஃபைனல் ப்ராடக்ட்ட வந்து குடுக்க முடியாது. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யும்போது தான், தொடர்பு படுத்தி வேலை செய்யும்போது தான் அவங்களுடைய உற்பத்தி வந்து முழு பொருளாக வெளியில கொண்டு வர முடியும். கடைசியா குறிப்பாக டைம் ஓரியன்டட் அதாவது கால அளவு சார்ந்தது. நேரம். நேரம் வந்து நம்ம ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். அந்த டாஸ்க்க பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டோம் அப்டின்னா, அத முடிப்பதற்கான கால அளவு நிர்ணயம் செய்யல அப்டின்னா, அந்த பணி சரியான நேரத்துல செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்டின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா, அதற்கான சரியான கால அளவு தீர்மானிக்கப்படணும். கால அளவு தீர்மானிக்கப்பட்டால் மட்டுமே பணியாளர்கள் சரியான நேரத்தில் அந்த பணியை செஞ்சு முடிப்பாங்க. இப்ப இந்த 5 விஷயமும் நமக்கு வந்து அ மேலாண்மையினுடைய கொள்கைகளாக நமக்கு சொல்லப்படுறது. அடுத்தது, குழு முழுவதும் சமமான அதிகாரத்தை வழங்குது. நம்ம வந்து டிவிஷன் ஆஃப் பவர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஊழியர்கள்
தான் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் அதில் உள்ள மேலதிகாரிக்கோ அல்லது அதன் மேலாளருக்கோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன் அப்டின்னா, இப்போ 100 பேர் வேல பார்க்குற இடத்துல, நான் என்னுடைய தனித்தன்மையை காமிச்சா மட்டும் தான், அந்த 100 பேர்ல நான் ஒரு ஆளா தெரிவேன். ஸோ, அப்ப நான் ஒரு தனி நபராக அடையாளப்படுத்தப்படணும் அப்டின்னா, எனக்கு உண்டான தனித்தன்மையை நான் வெளிப்படுத்தணும். ஓகே. ஸோ, அப்ப பணியாளர்களுக்கு ஒரு வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து எப்பவுமே கீழ்நிலையிலேயே இருக்கோம். இவங்க சொல்றத நம்ம கேட்டா மட்டும் போதும். அது வந்து அந்த ஒபீடியன்ஸ் அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இருந்தா போதும். அதுக்காக மட்டும் தான் அவங்க சொல்ற வேலைய செய்றதுக்காக மட்டும் தான் நம்மள வச்சிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்கள வந்து எதையுமே புதுசா யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அவங்களோட கிரியேட்டிவிட்டி இருக்காது. அப்போ எதுவுமே இல்லாம அ அ மந்தை ஆடு மாதிரி தன்னுடைய மேலதிகாரி சொல்றதெல்லாம் சரி, சரின்னு சொல்லி அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட திறனை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பங்களிப்பு பெரிதாக இருக்காது. சொல்ற வேலைய மட்டும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளராக மட்டுமே அல்லது ஒரு சாதாரண பணியாளராக மட்டுமே அவங்களால செயல்பட முடியும். அப்போ அவங்களுடைய டேலண்ட்ஸ வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அத மத்தவங்களோட வெளிப்படுத்தணும் அப்டின்னா, ஒரு குழுல இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேருக்கும் சமமான அதிகாரம் வழங்கப்படும். இப்ப எல்லாருமே பேசலாம். எல்லாருமே ஐடியாஸ சொல்லலாம். எல்லாருமே ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு வழிய சொல்லலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வ சொல்லலாம். அப்ப அதனுடைய இறுதி முடிவு வந்து எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு எதுல பாசிட்டிவ்ஸ் அதிகமா இருக்கும், நன்மைகள் அதிகமா இருக்கும், அந்த முடிவே நம்ம இறுதி முடிவா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிறுவன அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு குடுக்கப்படும்போது, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அவங்களுக்கு வந்து ஒரு தன்னிறைவான நிலை வந்து அந்த இடத்துல ஏற்படும். அப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்புக்கு முழு ஒத்துழைப்பும் அவங்க தருவாங்க. அடுத்த கான்செப்ட் முக்கியமா ஒத்துழைப்பு. ஒத்துழைப்ப நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஊக்குவிக்கணும். ஆ திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஒரு நிறுவனத்துல முக்கிய பகுதி வந்து அது பணியாளர்களினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கணும் அப்டின்னா, அதனுடைய முக்கிய அம்சம் வந்து முறையான ஒத்துழைப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான ஒத்துழைப்பு குடுக்கல அப்டின்னா, அவங்களால அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்ல அவங்களோட டார்கெட்ட ரீச் பண்றது அப்டிங்கிறது கஷ்டமான விஷயமாக இருக்கும். ஸோ அப்ப இந்த டாஸ்க்க அவங்க ரீச் பண்ணணும் அப்டின்னா, அதற்கு சரியான ஐடியாஸ் குடுக்கணும். சரியான ஹெல்ப் வேணும். உதவிகள் வேணும். முறையான வழிகாட்டுதல் வேணும். இது எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்படும்போது மட்டும் தான், அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அ ஒற்றுமையா செயல்பட முடியும். அப்போ அந்த டீம் ஸ்பிரிட்ன்னு சொல்லுவோம். குழு உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஏற்படும்போது மட்டும் தான், அவங்க வந்து அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்றதற்கு முறையான ஒத்துழைப்பு தருவாங்க. செயல்திறன். செயல்திறன் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய அ தனிப்பட்ட திறன் டெவலப் பண்ணோம். அத வந்து ஊக்குவிச்சோம் அப்படின்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் டெவலப் ஆக நம்ம நிறுவனத்தினுடைய உற்பத்தி, இல்ல நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய குறிக்கோள் அடையணும். அதுதான் வந்து அவங்களுடைய முதன்மையான நோக்கம். அப்ப ஒரு பொதுவான இலக்கை நம்ம வச்சிருக்கோம். அதை எல்லா நிலை தொழிலாளர்களுக்கும் தெளிவுபடுத்துறோம். அப்ப அந்த எல்லா நிலை தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும் தான், அந்த அமைப்பு நிர்ணயித்த இலக்கை, நிர்ணயித்த கால அளவிற்குள் அந்த அமைப்பால் நிறைவேற்ற முடியும். அதற்கு பணியாளர்களினுடைய முறையான செயல்திறன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புதுமையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது கிரியேட்டிவிட்டி, நியூ ஐடியாஸ், புது புது சிந்தனைகள், புது புது எண்ணங்கள், புது புது கருத்துக்கள் வந்து நம்ம வெளிப்படுத்தும்போது, அப்ப அது ஒண்ணும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருளினுடைய தரத்தை உயர்த்தலாம். அல்லது பொது நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய செயல்திறனை அதிகரிக்கலாம். மக்களினுடைய தேவைகளை ரொம்பவே ஈஸியா, சுலபமான வழிமுறைகளில அவங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை குடுக்குறதுக்கு அது நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். அப்ப புதுமைய வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அங்கீகரிக்கணும்.
புதுசா ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா ஒரு 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 மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கண்டுபிடிப்பிற்கு முறையான அங்கீகாரம் வழங்கப்பட்டால் மட்டுமே, அவங்களால அடுத்தடுத்த புதிய கண்டுபிடிப்புகள, புது புது யுக்திகள அவங்களால புகுத்த முடியும். அப்ப அதுக்கு புதுமைய நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பீட்டர் ட்ரக்கரோட முக்கியமான பங்களிப்புகள் என்ன? அவங்க இதுவரைக்கும் மேலாண்மையினுடைய தன்மை, அதனுடைய இயல்புகள் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப பீட்டர் ட்ரக்கர் வந்து அ பொது நிர்வாக அமைப்பிற்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பங்களிப்புகள என்னென்ன விதத்துல நம்ம குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் முதல் வந்து நிர்வாகத்தின் இயல்பு. நிர்வாகத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லும்போது, மேனேஜ்மென்ட் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது எதற்காக செயல்படுறாங்க? அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அந்த நிறுவனம் செயல்படுறாங்க, உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் அதனுடைய இலக்கை தீர்மானிச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய செயல்பாடுகள் தொடங்கும். அப்ப நிறுவனம் அப்படிங்கிறது லாப நோக்கத்திற்காக பிசினஸ் ஓரியன்டடா மட்டும் இல்லாம சர்விஸ் ஓரியன்டடாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பாகவும் அது செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது மேலாண்மை செயல்பாடுகள். அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னா, ஆம் முடிவெடுக்கிறது, கோஆர்டினேட் பண்றது, ஒருங்கிணைக்கிறது, அவங்களோட சிந்தனைகள தூண்டி விடுறது, முறையான மேற்பார்வை, இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மேலாண்மையினுடைய செயல்பாடுகள். ஸோ, அப்போ ஒரு நிறுவனம் சிறப்பான முறையில் செயல்படணும் அப்படின்னா, அதனுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் அவங்களுடைய பணிகள் மேற்கொள்ளணும். அப்ப எந்த விதமான தடைகளும் இல்லாம அவங்களுடைய பணிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, அதற்கு முறையான மேலாண்மை செயல்பாடுகள் வேணும் அப்படின்றாங்க. மறுசீரமைப்பு அரசாங்கம்னு சொல்லும்போது, இந்த மறுசீரமைப்பு அரசாங்கம் அப்படின்னா, அதில் ஒரு அரசாங்க அமைப்பு நம்ம பார்த்தோம். அ அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆன விதிகள் நம்மளுடைய அரசியல் அமைப்பு விதியின்படி கட்டுப்படுத்தப்படுது. அப்போ ஒரு அரசாங்க அமைப்பிற்கு கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அப்பப்போ கால மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இயல்புகள், அவங்களுடைய பணியின் தன்மையிலேயும் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சி. இப்ப வந்து நம்ம நிர்வாக அமைப்புல என்ன கூட்டாட்சி? இப்ப நம்ம ஒருங்கிணைப்பு பத்தி சொல்றோம். முறையான பங்களிப்பு பத்தி சொல்றோம். இதெல்லாம் பத்தி சொல்லும்போது, அ எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலைய செஞ்சாங்க அப்டின்னா, அந்த பணியினுடைய தன்மை, அந்த அ நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு, பணியாளர்களினுடைய தனித்திறனை வளர்த்துக் கொள்றதற்கு அது உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது குறிக்கோள்களால் ஆன மேலாண்மை. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். குறிக்கோள்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேலாண்மைக்கும், ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் மிகவுமே முக்கியமான விஷயம். குறிக்கோள் இல்லாம ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது அப்படின்னா, அந்த நிறுவனம் செயல்படுவதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போயிரும். அப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய செயல்பாடுகளை சரியா செய்யணும் அப்படின்னா, அதற்கு முறையான அவங்களுடைய குறிக்கோள்கள் சரியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கணும். நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப, முன்னாடி எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ எழுதிட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்தையுமே சிஸ்டம் அப்டேட் பண்றோம். இனி அடுத்து வரும்போது இன்னும் அது எளிமைப்படுத்தப்பட்ட விஷயங்களாக மாற்றம் செய்யப்படும். அப்போ இந்த மாரி சேஞ்சஸ் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது, அத நம்ம பரிசீலனை செய்யும். இதுக்கு நம்ம மாறிடலாமா? இந்த டெக்னிக்க சேஞ்ச் பண்ணிடலாமா? இல்ல புது விஷயத்த உள்ள கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன? இத நம்ம ஃபாலோ பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் நம்ம வந்து ரொம்பவே அ தீர்க்கமா ஆலோசனை செஞ்சு முறையான பரிசீலனைக்கு அப்புறம் அதனுடைய செயல்பாடுகள் நம்ம இங்க குடுக்கணும். ஓகே. இது பீட்டர் ட்ரக்கர். இறுதியாக நம்ம பார்க்க போறது ட்ரார். இவர பத்தி சொன்னோம் அப்படின்னா, கொள்கை உருவாக்கம் தான். பாலிசி மேக்கிங், பாலிசி அனாலிசிஸ், பாலிசிஸ் அப்படிதான் சொல்லுவோம். அது வந்து கொள்கை உருவாக்கம். இத பத்தி தான் இந்த சாப்டர்ல, இந்த பகுதியில நாம வந்து பார்க்க போறோம். ஸோ மேலாண்மை அறிவியல் அப்படிங்கிறது அதனுடைய முதல் கொள்கையில இருந்து அறிவியல் வரைக்கும் என்ன? ஏன் மேலாண்மை அமைப்புல அறிவியல இவர் வந்து புகுத்துறாரு? ஆ நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். சயின்டிஃபிக் மேனேஜ்மென்ட் அறிவியல் மேலாண்மை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அதாவது நிர்வாகம், அ
ட்ரெடிஷ்னலான மரபு சார்ந்த வழிமுறைகளை பின்பற்றுவதை விட அறிவியல் ரீதியிலான வழிமுறைகளை பின்பற்றும் போது அந்த நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் இன்னமும் மேன்மை அடைவதற்கு அது ஒரு முக்கியமான வாய்ப்பா கருதப்படுது. இது நிறைய சிந்தனையாளர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இப்ப ட்ராரை பொறுத்தளவுக்கு நிர்வாக அரசியல்ல இருந்து நிர்வாகத்தை பிரிக்கிறது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கான்செப்ட். ஏன் அப்படின்னா அதனுடைய தன்மை, அதனுடைய பயன்பாடை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா பொது நிர்வாகத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியான அடையாளம் தேவை. ஏன் நம்ம எப்பயுமே அரசியலையும் பொது நிர்வாகம், அரசியல் அறிவியலையும் பொது நிர்வாகத்தையும் ஒன்றாக இணைத்துதான் நம்ம பார்க்கணும். ஏன் பொது நிர்வாகத்திற்கு சொல்லி தனியா ஒரு அங்கீகாரம், தனியான ஒரு அடையாளம் வழங்கப்படல? அப்ப அந்த தனியான அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னா பொது நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். அதனாலதான் முன்னாடியே சொல்றாங்க, அரசியலையும் பொது நிர்வாகத்தையும் அவங்க பிரிக்கணும், ரெண்டையும் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அதனுடைய செயல்பாடுகள்ல அரசியலினுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழமான கருத்தாக பதிவு செய்யப்படுது. நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு அதுல அறிவியல், நிறுவனத்தினுடைய அறிவியல் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பினான்சியல், பொருளாதார நிலையை மேம்படுத்துறது. ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், பண முதலீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் முக்கியமான விஷயம். அப்ப பண முதலீடு என் கையில ரூபாய் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த விதமான ப்ராப்பர் பிளானிங்கும் இல்லாம நான் பணத்தை கொண்டு போய் பிசினஸ்ல போட்டேன் அப்படின்னா அது முறையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்காது, முறையான முதலீடாக இருக்காது. அப்ப அந்த முறையான முதலீடு செய்யணும் அப்படின்னா என்ன விஷயத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், இது எல்லாமே அறிவியல் ரீதியிலாக தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கணும். அதோட அதனுடைய செயல்திறனையும் மேம்படுத்தணும். நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, அது மொனோட்டனஸா ஒரு ரொட்டீன் ஜாபா போயிட்டே இருக்கு, அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது முறையான நிர்வாக அமைப்பாக இருக்காது. அப்ப அந்த நிர்வாகத்தில் உள்ள பணியாளர்களின் நிறுவனத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா அறிவியல் ரீதியிலான யுக்திகள் கையாளப்படணும் அப்படிங்கிறதுதான். அப்போ இதோட இல்லாம ஒரு நிறுவனம் சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அவங்க அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள்ல கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஏன்னா சமூகம்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த நிறுவனம் சார்ந்த சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய மக்கள் பிளஸ் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களையும் அது ஒன்றிணைக்கும். அப்ப அவங்களுடைய சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். இப்ப நிர்வாகம் அறிவியல் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதனுடைய தேவைகளை விரிவுபடுத்திக்கலாம். எனக்கு இன்றைய சூழ்நிலைக்கு இன்னைக்கு காலநிலையில உள்ள மக்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தீர்வுகளை நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாமே வேற வேற ஆஸ்பெக்ட், வேற வேற நிலைகள் சார்ந்ததாக இருக்கும். அப்ப இதுல புது புது விஷயங்களை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தனித்திறனை மேம்படுத்திக்கிறோம். அப்படி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு முழுமையாக அறிவியல் சார்ந்த நிறுவன அமைப்பாகத்தான் செயல்பட முடியும். இப்போ நிர்வாக அறிவியல் சார்ந்த ஒரு நிறுவனம் செயல்படுது அப்படின்னா அங்க ஒற்றுமையும் பகுத்தறிவும் ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே ரீசன் அவுட் நம்மளால பண்ண முடியும். அறிவியல் ரீதியிலான தெளிவுபடுத்துதல், அறிவியல் ரீதியில விளக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ஒற்றுமைக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்களினுடைய பணித்தன்மையை தெளிவுபடுத்துவதற்கும் அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதன் மூலமாக சாதாரண மக்களும் சமூக பிரச்சனைகளை பத்தி அவங்களும் ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க. அந்த நிறுவனத்தினுடைய நோக்கமும் அவங்களுக்கு சரியான முறையில புரியும். இப்போ இதுல கொள்கை பகுப்பாய்வு, ராரோட கான்செப்ட் படி சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட், சயின்டிபிக் அறிவியல் யுக்திகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை பகுப்பாய்வு செய்யறது, அதுல கிடைக்கக்கூடிய ஆய்வுகளை நம்ம வெளியிடுறது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இலக்குகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய யுக்திகளை நாம பயன்படுத்துறது,
இது எல்லாமே சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகளாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அறிவு அமைப்பு மற்றும் கொள்கை அறிவியல். இது 2த்துக்கும் பகுத்தறிவுக்கும், அறிவியலுக்கும் எப்பவுமே ஒரு சம்பந்தம் உண்டு. ஏன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவியல் ரீதியா அணுகும்போது, அத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியில தான் இருக்கும். நம்பிக்கை ரீதியா நம்ம பேசுறதுக்கும், அறிவியல் ரீதியா நம்ம கருத்துக்களை பதிவு செய்றதற்கும் நெறையவே வித்தியாசங்கள் உண்டு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம அறிவியல் ரீதியா அணுகுறோம் அப்டின்னா, அதனுடைய நிலைப்புத்தன்மை, அதனுடைய மதிப்பு இது எல்லாமே உயர்ந்ததாகத்தான் இருக்கும். யாரு எப்ப வேணாலும் அத பரிசீலனை செய்யலாம். அதுல சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நெனச்சா, அதுல சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். நமக்கு வேணும்னா அத எடுத்துக்கலாம். வேணான்னா அத விட்டுறலாம். இல்ல நிறுவனத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அதுல சில மாற்றங்களையும் நம்மளால கொண்டு வர முடியும். அப்போ அ நி அ கொள்கைகளை உருவாக்குறதுல, இல்ல ஒரு நிறுவனத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுல, அ முக்கியமான 3 நிலைகள அவர் பிரிக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம். தான் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல், தான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம். அப்ப அந்த சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு அப்படின்றது சம்பந்தமான அறிவு அவங்களுக்கு இருக்கணும். தனி நபர்களினுடைய கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்கணும். அதுபோக கட்டுப்பாடு தொடர்பான அறிவு மற்றும் அதை செயல்படுத்துவதற்கான நிலையான செயல்முறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த 3 வகையான காரணிகள அவர் நிலைப்படுத்துறார். இப்போ ட்ராரோட முக்கியமான கான்செப்ட் சொல்லும்போது, அவங்க பாலிசி மேக்கிங் பத்தி சொல்றாங்க. கொள்கை உருவாக்கம் பத்தி சொல்றாங்க. பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொன்னா, முன்னாடியே சொன்னேன்னா, கொள்கைகள உருவாக்குறது, அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் அரசியல்ல இருக்கு. சோ, அப்படி நிறைவேற்றப்பட்ட கொள்கைகள் எல்லாமே யாரால செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, அங்கு பணிபுரியக்கூடிய பொது நிர்வாகிகளால தான் ஆ நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ இதுல ஒரு கொள்கைய உருவாக்குற நிலையில இருந்து, அத செயல்படுத்துற நிலை வரைக்கும் என்னென்ன காரணிகள் எல்லாம் கொண்டு வராங்க? அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க? அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை உருவாக்கம், அதனுடைய செயல்பாடுகள்ல நம்ம சொல்றது. இப்ப கொள்கை உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, கொள்கைகள் யாருக்காக உருவாக்குறாங்க? மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு வருவதற்காக. அப்போ மக்கள்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு சமூக அமைப்புல ஒரே தரப்பான மக்கள் இருக்க மாட்டாங்க. பலதரப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு கொள்கை உருவாக்கும்போது, அந்த பலதரப்பட்ட மக்களினுடைய நிலைகளையும், அவங்களுடைய வாழ்வியல் தன்மைகளையும் கருத்தில் கொண்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஒரு கொள்கை உருவாக்கணும். ஏன்னா, அந்த கொள்கையினுடைய நோக்கமே மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்றது தான். அப்ப அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய வாழ்வியல் தன்மை புரிஞ்சா மட்டும் தான், அதை சரி செய்வதற்கு ஏற்ற மாதிரியான அ தீர்வுகளை நம்மளால குடுக்க முடியும். முக்கியமா அது பன்முகத்தன்மை கொண்ட அமைப்பாக இருக்கணும். மல்டி டிசிப்ளினரியா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம், பொருளாதாரம், அரசியல், நிர்வாகம், கலாச்சாரம், நம்மளுடைய இயல்புகள், பழக்கவழக்கங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கின விஷயமாக அந்த கொள்கை உருவாக்கம் இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல நடைமுறைக்கும், கொள்கை உருவாக்கத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். தியரி தானே, ஃப்ரேம் பண்றது தானே, எப்படினாலும் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு இல்லாம, அந்த கொள்கை உருவாக்கம் செயல்படுத்தப்படும்போது, நடைமுறைப்படுத்தப்படும்போது, அதுல என்ன நிலைகள் எல்லாம் இருக்கும்? என்ன பிளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் இருக்கும்? அதை எப்படி சரி செய்யலாம்? அப்படிங்கிறது முதற்கொண்டு நடைமுறைக்கும், கொள்கை உருவாக்கத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து, அதனுடைய உண்மை தன்மையை நிலைநிறுத்துவதாக கொள்கை உருவாக்கத்தினுடைய நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க நம்மளால அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னா, இது மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயமும் இதுல அதிகமாகவே இருக்கு. சோ, அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இதுல மக்களினுடைய வரலாறையும் தெரிஞ்சு, அவங்களுடைய வாழ்வியல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களுடைய ஹிஸ்டாரிக் டெவலப்மெண்ட்ட பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கேற்ற மாதிரி கொள்கைகள் உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகள் மட்டுமே உண்மையிலேயே அதனுடைய நோக்கம் என்னன்னா, மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு குடுக்குறது. அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கொள்கை உருவாக்கம் வளர்ந்த நாடுகளுக்கும், வளரும் நாடுகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன?
டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்ப வளர்ந்த நாடுகள்னு சொல்லும்போது அவங்க எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான விதிமுறைகள் எல்லாமே இருக்கும். புது புது யுக்திகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அத அவங்க நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா வளர்ந்து வரும் நாடுகள் வந்து தவறு செஞ்சு செஞ்சு இனிமே தான் கத்துப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்க நடைமுறைப்படுத்த அதுல இருந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் வந்து கற்றுக்கொள்ளும் முறை தான் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அப்ப இது வந்து ஒவ்வொரு நாளும் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம பண்ணும்போது, நமக்கு இருக்கக்கூடிய வளங்கள், ரிசோர்ஸஸ நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? கொள்கை உருவாக்கம்னு சொல்லிட்டோம்னா, அதற்கான வளங்கள் இருக்கு. வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது பணம் சொல்லலாம், மனித உழைப்பு சொல்லலாம், காலம் சொல்லலாம், அரசியல் விதிமுறைகள் சொல்லலாம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம அத வந்து முறையான கட்டமைப்பாக ஒரு மக்களினுடைய வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைய சரி செய்றதுக்கு முறையான கட்டமைப்பாக நம்மளால குடுக்க முடியும் அப்டின்னா, அந்த கொள்கை உருவாக்கம் தான் ஆ அ அதனுடைய வளங்கள். அந்த தன்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை சரியான வகையில் செயல்படுத்தியிருக்காங்க அப்டிங்கிறதற்கு முறையான ஆதாரமாக இருக்கும். இப்ப கொள்கை உருவாக்கம் மட்டும் இல்லாம, அந்த கொள்கை உருவாக்கப்பட்ட கொள்கை வந்து மதிப்பீடும் செய்யப்படுது. ஏன் அப்டின்னா, இத கொண்டு போயி மக்கள் கிட்ட சேர்க்கும்போது, அவங்களுக்கு அதனுடைய உண்மை தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கா? அப்படிங்கிறதையும், இந்த கொள்கை மதிப்பீட்டின் மூலமாக ஆ நாம தெரிஞ்சுக்கலாம். நாம தெரிஞ்சுக்கிட்டு ஐ மீன் நிர்வாகிகள் வந்து ஒரு ஆய்வின் மூலமாக அத தெரிஞ்சுப்பாங்க. அத தெரிஞ்சு அடுத்து வரப்போற நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இல்ல அடுத்து கொள்கை உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான மாற்றங்களை அதற்கான காரணிகளை மாத்தி, அவங்களுடைய உண்மையான பிரச்சனைக்கான சரியான தீர்வுகளை குடுக்குறதுக்கு இந்த முறை வந்து ரொம்பவே வழிவகுக்கும். அப்ப கொள்கை உருவாக்குறது மட்டும் இல்லாம, இதையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். தேங்க் யூ. நன்றி.